Assalamu alaikum students. Unit 8, example 8.8. Find the standard deviation of the following data 7, 4, 8, 10, 11. Add 3 to all the values, then find the standard deviation for the new values. ஸோ நமக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க, இதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் சேம் டைம் இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கூட நான் 3 வந்து ஆட் பண்ணால், நான் எல்லா நம்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு புதுசாக வரக்கூடிய அந்த நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்த 5 டேட்டாவுடைய ஆன்சரையும் நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 4 மெத்தடில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அஸ்யூம் மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். சரிங்களா? அப்போ ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னா எல்லா நம்மளும் காமனாக வந்து ஆட் ஆகுதான்னு பார்த்தோன்னா இல்லை. ஓகே, அப்போ நம்ம ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் டைரக்ட் மெத்தடோ, மீன் மெத்தடோ, அஸ்யூம் மீன் மெத்தடோ போகலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சம் வந்து டைரக்ட் மெத்தடில் வந்து சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணதுக்கு வந்து standard deviation sigma equal to square root of summation x square divided by n minus summation x divided by n the whole square. இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எல்லாமே வந்து என்னது ஒரு இன்டீஜர் இருக்கும், ஒரு முழு நம்பராக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். அப்போ நான் இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் என்ன அரேஞ்ச் பண்ணி வரிசை எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் arranging the value in ascending order. ஸோ நான் எல்லாத்தையும் வரிசையாக எழுதுனா 4, 7, 8 and 10 and 11. ஓகேங்களா? அவங்க என்னுடைய வேல்யூங்கிறது 5. டோட்டல் நமக்கு வந்து 5 நம்பர்ஸ் இருக்கலாம். இந்த 5 நான் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்ம்னா எழுத போகிறேன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர். நமக்கு இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மேஷன் எக்ஸ் தேவை, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தேவை, n தேவை. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் எக்ஸ்னு ஆன்சர். அப்போ நான் எக்ஸோடைய வேல்யூ அண்ட் டேபிள் காலம் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது எக்ஸோடைய வேல்யூ, இது எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர். எக்ஸோடைய வேல்யூ வரிசையாக பாருங்க. திட் மீன்ஸ் ஆஃப் அரேஞ்ச் பண்ணி எழுதுனா அது எழுதுங்க. 4, 7, 8, 10, and 11 and x ஸ்கொயர்னா இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணி போடுங்க. 16, 49 and 64 and 100 and 121. ஸோ இந்த எல்லா ஆன்சர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா this is called summation x. ஸோ இந்த எல்லா ஆன்சர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது பேர் summation x ஸ்கொயர். நம்ம ரெண்டு ஆன்சருமே தெரியும், இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணா மட்டும் போதும். அப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 350 divided by 5 minus 40 divided by 5 the whole square. ஸோ இந்த ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ் வரும். இது வந்து ஒரு 7 டைம்ஸ், இது ஒரு 0 அண்ட் இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும், 8 ஸ்கொயர் வரும். 8 ஸ்கொயர் மீன்ஸ் ஆன்சர் 64. அப்போ நமக்கு ஆன்சர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 70 minus 64. அப்போ ரெண்டையும் நீங்கள் செப்பரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ரூட் ஆஃப் 6 வரும். ரூட்டை விட்டு நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா 6 ஆன்சர் 2.45. திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்ராக்சிமேஷன் வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ணியாச்சு, கொடுக்கக்கூடிய டேட்டாவுக்கு நான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் இந்த எல்லா வேல்யூ கூட 3 ஆட் பண்ண போகிறேன். அப்போ பாருங்க எழுதுனேன், when we add 3 to all the values. இந்த 3 வந்து நான் இந்த எல்லா வேல்யூக்கும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ ஆன்சர் எப்படிலாம் மாறப்போகுதுன்னா இந்த ஆல்ஃபா ஏற்கனவே வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதிருக்கேன், இது கூட நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த 3 வந்து இந்த 4 கூட ஆட் பண்ணீங்கன்னா 7, இந்த 3 வந்து 7 கூட ஆட் பண்ணீங்கன்னா 10, இந்த 3 வந்து 8 கூட ஆட் பண்ணீங்கன்னா 11, இந்த 3 வந்து 10 கூட ஆட் பண்ணிங்கன்னா 13, இந்த 3 வந்து 11 கூட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 14 வரும். ஓகேங்களா? ஸோ நான் எல்லா இதையும் நான் எழுதியாச்சு. இப்போ நான் இந்த நம்பருக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போறேன் பை யூசிங் த டைரக்ட் மெத்தட். அவன் ஃபார்முலா எழுதுனேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேபிள் காலம் போட போறேன், எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம எக்ஸோடைய ஆன்சர் 7, 10, 11, 13, 14 எழுதியாச்சு. இதை ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. ஸோ 49, 100, 121, 169 and 196. ஸோ இந்த எக்ஸோட எல்லா ஆன்சரையும் கூட்டினா அதுக்கு பேர் சம்மேஷன் எக்ஸ்னு அர்த்தம். இந்த எக்ஸ் ஸ்கொயரோட எல்லா ஆன்சரையும் கூட்டினா அதுக்கு பேர் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணி இதை நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 635 டிவைட் பை 5 மைனஸ் 55 டிவைட் பை 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வரும். ஸோ 1 டைம்ஸ் இது பேலன்ஸ் வந்து 1. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைம்ஸ் வரும். இது பேலன்ஸ் வந்து நமக்கு 3 வரும் அண்ட் 7 டைம்ஸ் 127 வரும். ஸோ இந்த ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு 11 ஸ்கொயர் மீன்ஸ் ஆன்சர் 121. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 127 மைனஸ் 121. ஸோ நீங்கள் செப்பரேட் பண்ணால் ரூட் 6. ரூட் 6 ஆன்சர் ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருக்கோம், ஆன்சர் 2.45. நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க, இதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 2.45. இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கூட நான் வந்து 3 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா
இது கூடயும் காமனா வந்து ஒரு 3 ஆட் பண்ணாலும் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பண்ணல மாறல அதே ஆன்சர் தான் வருது அவங்க எழுதணும் பாருங்க from the above we see that the standard deviation will not change இது மாறவே மாறாது எப்போனா when we add some fixed constant to the all the value அப்ப நமக்கு ஒரு fixed constant value இந்த எல்லா observation கூட நீங்க ஆட் பண்ணா நமக்கு என்ன பண்ணாது standard deviation value மாறாது இது ஒரு ரிசல்ட் நல்ல ஞாபகம் வச்சுங்க that's a value